தேசங்களால் விரும்பப்பட்டவர் நமக்காக என்ன செய்கிறார் என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். நம்முடைய வழிகளை விட தேவனுடைய வழிகள் மிக மிக மேலானவை என்பதை இதுவரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம். தேவன் மேல் நமக்கு அன்பு இருந்தால் பிரிவினை இருக்காது என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். பிரிவினை எங்கே இருக்கிறது, அந்த பிரிவினைகளை எந்த வகைகளில் தேவன் ஒழிக்கிறார் என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணருமாகிய எங்கள் நல்ல பிதாவே, நீர் மிகவும் நல்லவர் என்பதை எங்களுடைய வாழ்க்கையில் உணர்த்தி வருகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்த விதத்திலும் உம்மை குறித்த பிரிவினை எங்களுடைய உள்ளத்தில் இராதபடிக்கு தேவரீர் பார்த்து கொள்ள வேண்டும் என நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தது நிமித்தமாக நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரியது என்பதை இயேசுவானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அதை தெளிவாக புரிந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரத்தில் 14ஆம் நூற்றாண்டில் ஒரு கோட்டை கட்டப்பட்டது. அதை பஸ்டீல் என்று அழைக்கிறார்கள். 16ஆம் லூயி என்கிற பிரெஞ்சு மன்னர் அங்கே அரசியல் கைதிகளை அடைத்து வைக்கிற ஒரு சிறைச்சாலையாக பயன்படுத்தினார். ஒரு முறை 1000 புரட்சியாளர்கள் 16ஆம் லூயிக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். அவர்கள் ஓரிடத்திலிருந்து துப்பாக்கிகளை எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் அதற்கு போதுமான வெடிமருந்து இல்லை. அந்த வெடிமருந்து பஸ்டீல் சிறைச்சாலையில் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்ட அவர்கள் அந்த கோட்டையை தாக்கினார்கள். ஒரு வழியாக கோட்டையை பிடித்து விட்டார்கள். உள்ளே இருந்த கோட்டை தலைவனையும் கொன்று விடுகிறார்கள். ஆனால் அவ்வளோ பெரிய கோட்டையிலே 7 கைதிகள் தான் இருந்தார்கள். இந்த தாக்குதல் 1789ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 14ஆம் தேதி நிகழ்ந்தது. அந்த கைதிகளை விடுதலை செய்தபோது அதில் ஒரு கைதி வினோதமாக நடந்து கொண்டார். பல காலமாக அங்கே அவர் இருட்டு அறையில் சிறை வைக்கப்பட்டிருந்தார். அவரை விடுதலை செய்தபோது வெளிச்சத்தை பார்த்து கண்கள் கூசியதினால், எனக்கு விடுதலை வேண்டாம், நான் என்னுடைய அறைக்கே செல்கிறேன் என்று சிறைச்சாலையில் தனக்கு இருந்த அந்த அறைக்கு அவர் ஓட ஆரம்பித்தார். அவரால் வெளிச்சத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இருளிலேயே வாழ்கிற மனிதனுடைய நிலை அதுதான். சூரிய வெளிச்சத்தை மாத்திரமல்ல, தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற வெளிச்சத்தை பெறும்போது கூட பலரால் அதை தாங்கிக் கொள்ள முடிவது இல்லை. இந்த வெளிச்சத்தை விட பழைய இருளே மேலானது என்று எண்ணுகிறார்கள். அதுதான் சரி என்று வாதிடவும் செய்கிறார்கள். அந்நிலை மாறினால் எவ்வளவு நன்றாக இருக்கும். மனிதர்கள் தேவனை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். சிறு வயதிலிருந்து தானே தேவனை பூச்சாண்டியாக காட்டுகிற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். நீ தப்பு செய்தால் தேவன் உன்னை அடித்து விடுவார், உன்னை நரகத்தை போட்டு விடுவார், உன்னை கஷ்டப்படுத்துவார் என்று தேவனை அன்பான ஒரு தகப்பனாக காட்டுவதற்கு பதிலாக தேவனை காட்டி குழந்தையை மிரட்டுவதற்கு தேவனை பயன்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட இருளில்தான் நாம் வளர்ந்திருக்கிறோம். எத்தனை தவறான உபதேசங்கள். நடப்பதையெல்லாம் நன்மையாகத்தான் நடக்கும் என்று சில பெற்றோர் பிள்ளைகளுக்கு தேவனை பற்றி கற்றுக் கொடுக்கிறார்கள். கேட்பதெல்லாம் தருவார் என்று சொல்கிறார்கள். தேவனை நாம் நம்பினால் வியாதியே வராது என்று சொல்கிறார்கள். வாக்குறுதியை பார்க்கும் அளவிற்கு அந்த வாக்குறுதியோடு சேர்ந்து தேவன் கொடுத்திருக்கிற நிபந்தனையை நாம் பார்ப்பதே இல்லை. எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் அந்த வசனம் சொல்லுகிற முன்பகுதியை மறந்தே விடுகிறார்கள். நான் சொன்னபடியெல்லாம் நீங்கள் கேட்டால் இந்த வியாதி வராது என்று தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே தவிர, நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், உங்களுக்கு வியாதியே வராது என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ரட்சிப்பை குறித்து கூட அப்படித்தான். நீ இவ்வளவுக்கு நல்லவனாக வாழ்ந்தால்தான் உனக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று சொல்லி மக்களை பயங்காட்டி வைத்திருக்கிறார்கள். தேவனுக்கு பாவியை பிடிக்காது, பாவியை அவர் அழித்து விடுவார் என்கிற ஒரு உபதேசம்தான் இன்றைக்கு
அதிகமாக இருக்கிறது. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்த ஒரு இருளிலேயே நாம் வாழ்கிறோம். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய துன்பங்களை அவர் நமக்கு வரவே விடமாட்டார் என்கிற எண்ணம் பல சமயங்களில் தேவனை விட்டு நாம் வழிவிலகி செல்வதற்கு ஒரு வழியாக அமைகிறது. இதை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த பாவ உலகத்தில் தேவன் மாத்திரம் செயல்படவில்லை, சாத்தானும் செயல்படுகிறான். சாத்தானுடைய வழிகளை நாம் ஏற்றுக்கொண்டு செயல்படும் போதெல்லாம் நமக்கு துன்பங்கள் வரத்தான் செய்கின்றன. சில சமயங்களில் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்காக சாத்தான் கையிலே தேவன் நம்மை விடவும் செய்கிறார். இதையெல்லாம் நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால் தானோ என்னது தெரியவில்லை, வேதாகமத்தில் உள்ள 66 புத்தகங்களில் முதலாவதாக எழுதப்பட்ட யோபின் புத்தகத்தில் இந்த போராட்டத்தை பற்றிய ஒரு தெளிவான பார்வையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு கஷ்டம் வரும்போது என்ன ஆண்டவர் இவர் என்றுதான் நாம் சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் வளர்க்கப்பட்டிருக்கிறோம். யோபுவை போல தன்னுடைய வார்த்தைகளிலே பாவம் செய்யாதவர்களாக இருப்பதற்கு நமக்கு எவரும் கற்றுக் கொடுக்கவில்லை. இந்த நல்ல தேவன் சில சமயங்களில் நமக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுமதித்தாலும் இது கொஞ்ச கால பிரச்சனைகள் தான் என்பதை நாம் பார்ப்பதற்கு நம்முடைய கண்களை திறக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் எப்படி செயல்படுகின்றன என்பதை ஏசாயா புத்தகம் நமக்கு சொல்கிறது. ஏசாயா 59:2 இவர் வாசிக்கிறோம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. இதை பார்த்த மாத்திரத்தில் தேவனுக்கும் நமக்கும் இடையில் ஒரு பிரிவினை இருக்கிறது என்பது தெரிகிறது. அந்த பிரிவினை எங்கே இருக்கிறது? அதாவது நம்மிடத்தில் பாவம் இருக்கிறதுனால தேவன் நம்மை ஒதுக்கி விடுகிறாரா? உன்னிடத்தில் பாவம் இருக்கிறது, நீ எனக்கு வேண்டாம் என்று தேவன் ஒதுக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் யாரைத்தான் அவர் ஏற்றுக்கொள்ள முடியும்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று இயேசுவானவர் ஒருமுறை குறிப்பிட்டார். ஒரு பாவமும் செய்யாமல் நீதியே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை என்று வேதாகமம் சொல்கிறது. நம்மில் பாவம் இருப்பதால் தேவன் நம்மை ஒதுக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் எவரையுமே அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லது பாவம் நம்மில் இருப்பதால் நாம் தேவனை ஒதுக்குகிறோமா? இது ஒரு முக்கியமான கேள்வி. அவர் நம்மை ஒதுக்குவதில்லை, நாம் தான் தேவனை ஒதுக்குகிறோம் என்பதை வேதாகமம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. பாவம்தான் அப்படி செய்கிறது. அப்படியானால் பாவம் என்றால் என்ன என்கிற கேள்விக்கான பதிலை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். பாவம் என்கிற வார்த்தைக்கான எதிர்ப்பதம் அன்பு என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். அன்பு இல்லை என்றால் நாம் மற்றவர்களை ஒதுக்குவோம். அதாவது பாவம் நம்மிடத்தில் இருக்கிறது என்றால் நம்மிடத்தில் அன்பு இல்லை என்ற அர்த்தம். அன்பு இல்லை என்றால் நாம் தேவனையும் ஒதுக்குவோம், மனிதரையும் ஒதுக்குவோம். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே என்று ரோமர் 14:23 வாசிக்கிறோம். தேவன் நல்லவர் என்பதை நாம் நம்பவில்லை என்றால் நாம் பாவம் செய்கிறவர்களாக மாறிவிடுவோம். தேவனை புறக்கணிப்பதும் அவரிடமிருந்து விலகிச் செல்வதும் தான் பாவம் என்று நம்முடைய பாடப்புத்தகம் குறிப்பிடுகிறது. ஆதாம் ஏவாளை பற்றி யோசித்து பாருங்களேன். அவர்கள் பாவம் செய்த போது அவர்கள் ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். தேவன் தோட்டத்திற்கு வருகிறார், அவர்களோ ஒளிந்து கொள்கிறார்கள். தேவன் ஒளிந்து கொள்ளவில்லை, மனிதர்கள் தான் ஒளிந்து கொள்கிறார்கள். ஆண்டவரோடு நமக்குள்ள உறவை அழித்து நம்மை நித்திய அழிவுக்குள் கொண்டு செல்ல பாவத்தால் முடியும். அதற்கு காரணம் பாவமானது தேவனை நம்மிடமிருந்து விரட்டுவதால் அல்ல, நம்மை தேவனிடமிருந்து விரட்டுவதால் தான். பாவம் நமக்குள் இருக்குமானால் நாம் தேவனை விட்டு விலகிச் செல்கிறோம். எனவே அங்கே ஒரு பிரிவினை உண்டாகிறது. ஆனால் தேவனுடைய கண்கள் எப்படிப்பட்டவை? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் என்று வேதாகமம் சொல்கிறது. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிற ஒரு உறங்கார், அவருடைய கண்கள் தூங்குவது இல்லை, நம்மை அவ்வளவு தூரம் பத்திரமாக பாதுகாக்கிறது. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடை காக்க கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்றுதான் வேதாகமம் சொல்கிறது. நாம் அவரை தேடுவதற்கு பதிலாக அவரை நாம் ஒதுக்குகிறோம்.
அவரோ நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் நம்மை விட்டு மாற வேண்டும். தேவனுக்கு பாவிகளை பிடிக்காது என்பது தவறான புரிந்து கொள்ளுதல். உண்மையான புரிந்து கொள்ளுதல் என்ன தெரியுமா? பாவிகளுக்கு தேவனை பிடிக்காது. இதுதான் உண்மை. நமக்கு தேவனை பிடிக்கவில்லை என்றால் நாம் பாவிகளாக இருக்கிறோம் என்ற அர்த்தம். தேவன் நம்மை ஒதுக்குவதில்லை. தேவன் நம்மை நேசிக்கிறார். என்னிடத்தில் வருகிற எவனையும் நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்றுதான் தேவன் சொல்லுகிறார். கர்த்தருடைய காதுகள் எப்படிப்பட்டவை என்று பாருங்கள். கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. நான் பேசுவதை கேட்பதற்கு அவர் ஆவலோடு இருக்கிறாராம். உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று ஏசாயா 59:2 சொல்கிறது. அவர் கேட்க மறுப்பது இல்லை. நாம் அவரிடத்தில் கேட்பது இல்லை. அவருடைய செவி மந்தமாகவில்லை. நாம் கேட்டால் அவருக்கு கேட்கத்தான் செய்யும். ஆனால் நாம் கேட்பது இல்லை. எப்படி பார்க்க மறுக்கிறோமோ அப்படி நாம் அவரிடத்தில் நாம் வேண்டிக் கொள்ளவும் மறுத்து விடுகிறோம். யாக்கோபு 4:2 வாசிக்கிறோம், நீங்கள் விண்ணப்பம் பண்ணுவதில்லை, அதனாலே உங்களுக்கு கிடைக்கவில்லை. இல்லை நான் விண்ணப்பம் பண்ணினேனே, நான் கேட்டு கிடைக்கவில்லை என்று நீங்கள் சொல்கிறீர்களா? உங்களுடைய விண்ணப்பம் ஒருவேளை தகாத விதமான விண்ணப்பமாக இருக்கலாம் என்று அடுத்த வசனத்தில் யாக்கோபு குறிப்பிடுகிறார். நம்முடைய விண்ணப்பம் சரியானதாக இருக்கும் என்றால் தேவன் நிச்சயமாகவே அந்த விண்ணப்பங்களுக்கு பதில் தருவார். அந்த விண்ணப்பத்தினாலே அந்த விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தால் எனக்கோ மற்றவர்களுக்கோ தீங்கு விளையும் என்றால் தேவன் அதை நமக்கு தராமல் இருக்கலாம். ஏனென்றால் அவர் நல்லவர். எனக்கு தீங்கு வரக்கூடிய ஒன்றை அவர் எப்படி தர முடியும்? நான் கேட்டு ஒன்று கிடைக்கவில்லை என்ற மாத்திரத்தில் இனிமேல் நான் அவரிடத்தில் கேட்கப் போவதில்லை என்ற ஒரு தீர்மானத்திற்கு நான் வந்து விடுகிறேன். பிரச்சனை என்னிடத்தில் தான் இருக்கிறது என்று தேவனிடத்தில் இல்லை. தேவன் தம்முடைய செவிகளை சாய்த்து கேட்கிறார் என்று சங்கீதத்திலே வாசிக்கிறோம். செவிகளை சாய்த்து என்று சொல்வது அவருடைய உடல் மொழி. நாம் சொல்வதை கேட்பதற்கு அவர் ஆவலோடு இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன் என்று சங்கீதக்காரன் ஒரு இடத்துல புகழ்கிறார். தவறான புரிந்து கொள்ளுதல் 2 என்ன என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் பேசுவதை கேட்க தேவனுக்கு பிடிக்கவில்லை என்பது தவறு. அதற்கு பதிலாக தேவன் பேசுவதை கேட்க பாவிகளுக்கு பிடிக்கவில்லை என்பதுதான் உண்மை. இந்த உரையாடலில் தேவன் சொல்வதை கேட்பதற்கு நமக்கு பிடிக்காமல் போய்விடுகிறது. எனவே அவர் பேசுவதை கேட்காமல் நாம் ஒதுங்கி விடுகிறோம். கர்த்தருடைய கைகள் எப்படிப்பட்டவைகள் என்பதையும் நாம் பார்ப்போம். ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. ஒருமுறை பேதுரு கடலுக்குள்ளே மூழ்குகிறார். பேதுருவை தூக்குவதற்கு இயேசு தம்முடைய கைகளை நீட்டுகிறார். அவருடைய கை குறுகி போகவில்லை. ஆனால் அந்த கையை பேதுரு தட்டி விட்டிருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். தண்ணீருக்குள்ளே மூழ்கி போயிருந்திருப்பார். அவர் தம்முடைய கைகளை நீட்டும்போது நாம் அவருடைய கைகளை பிடிப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர் மேல் நமக்கு அன்பு இருந்ததென்றால் அதை செய்வதற்கு நாம் தவற மாட்டோம். தேவன் என்ன செய்கிறார் என்பதை ஏசாயா 65:2 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். தங்கள் நினைவுகளின்படி தவறான வழியில் நடக்கிற முரட்டாட்டமான ஜனம். அவர்கள் என்ன சொல்கிறார்களாம்? நீ உன் மட்டில் இரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன். எங்களுக்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற மனிதர்களிடத்தில் எவ்வளவு நேரம் கைகளை நீட்டினாலும் என்ன பயன் இருக்க போகிறது? அந்த கைகளை அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். எனவே நாம் இதை எப்போதும் மனதில் வைத்தவர்களாக செயல்பட வேண்டும். தவறான புரிந்து கொள்ளுதல் 3 என்ன தெரியுமா? நமக்கு உதவி செய்ய தேவனுக்கு பிரியமில்லை என்று நினைப்பதாகும். உண்மையான புரிந்து கொள்ளுதல் தேவனுடைய உதவியை பெற மனிதனுக்கு பிரியமில்லை என்பதுதான் உண்மை. நாம் இதை அறிந்திருக்க வேண்டும். தேவனிடத்தில் உதவி தேடி நாம் செல்வோம் என்றால் அவர் நமக்கு உதவி செய்யாமல் இருக்கப் போவதில்லை. சில சமயங்களிலே நாம் கேட்கிற பிரகாரமாக அவர் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக அவர் உதவி செய்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை.
தேவன் அந்த அளவுக்கு நல்லவர். நீங்க சொல்லுவோமா, தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. பாவியை பார்க்க தேவன் விரும்புவதில்லை என்பது தவறு. பாவிகளை ரட்சிக்க தேவன் தேடி வருவதைத்தான் வேதாகமம் முழுவதிலும் நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்மில் உள்ள பிரிவினையை ஒழிப்பதற்கு தேவன் என்ன செய்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். முதலிலே இந்த பிரிவினை எப்படிப்பட்ட வேதனைகளெல்லாம் உண்டாக்குகிறது என்பதை பார்ப்போம். அந்த பிரிவினையை ஒழிப்பதற்கு 2 வழிகளிலே அவர் செயல்படுகிறார். அந்த 2 வழிகளையும் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். மனிதனுடைய மனது, கை, உதடு, நாவு அனைத்துமே தேவனை விட்டு வழி விலகி செல்கிறதாகத்தான் இருக்கிறது. நீதியை தேடுகிறவன் இல்லை என்கிறார். கட்டுவெறியனின் முட்டைகளை அடைகாக்கிறார்கள். அவைகளின் முட்டைகளை சாப்பிடுகிறவன் சாவான். அவைகள் நெருக்கப்பட்டதேயானால் விரியன் புறப்படும். கட்டுவெறியன் ஒரு விஷப்பாம்பு. ஆனால் இங்கே கட்டுவிரியன் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நாம் கட்டுவிரியன் என்று அறிந்திருக்கிற ஒரு பாம்பு அல்ல, இது வேறு ஒரு பாம்பு என்று சொல்கிறார்கள். அதன் முட்டையை சாப்பிட்டால் சாவு ஏற்படும். முட்டையை அடைகாத்து உள்ளே இருந்து பாம்பு வெளிவந்தது என்றால் அதுவும் கொன்று போடும். என்ன நடந்தாலும் அங்கே சாவு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிலந்தியின் நெசவுகளை நெய்கிறார்கள். அவைகளின் நெசவுகள் வஸ்திரங்களுக்கு ஏற்றவைகள் அல்ல. சிலந்தி பூச்சிக்கு அந்த சிலந்தியின் நெசவு பலமானது தான். ஆனால் நமக்கு அதை உடையாக பயன்படுத்த முடியாது. நாம் செய்கிற இந்த வேலையினால் நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்முடைய சொந்த கிரியைகள் நமக்கு நன்மை செய்யப்போவதில்லை. கண் இல்லாதவர்களைப் போல நாம் தடவி தெரிகிறோம் என்று சொல்கிறார். பட்ட பகலிலும் கூட நாம் இடறுகிறோம். செத்தவர்களைப் போல நாம் இருக்கிறோம். என்ன சொல்கிறார்? எங்கே போவது என்று நமக்கு தெரியவில்லை. என்ன செய்கிறோம் என்பது தெரியவில்லை. எங்கே போவது என்று நமக்கு தெரியவில்லை. கரடிகளைப் போல உருமுகிறோம், புறாக்களைப் போல கூவுகிறோம் என்கிறார். அப்படி செய்தாலும் நியாயம் கிடைக்கவில்லை. எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கரடிகள் பலத்த மிருகங்கள், அதற்கும் நியாயம் கிடைக்கவில்லை. புறாக்கள் சாதாரண பறவை, அதற்கும் நியாயம் கிடைக்கவில்லை. உருமினாலும் சரி, கூவினாலும் சரி, நியாயம் கிடைக்காத ஒரு நிலையை தேசத்திலே நாம் பார்க்க முடியும். இதற்கு காரணம் என்ன? உங்கள் கைகள் இரத்தத்தால் கரைபட்டிருக்கிறது. வாயை திறந்தால் பொய்யை பேசுகிறீர்கள். நாவு நியாயமானதை பேசுவதில்லை. எதிலுமே அன்பு இல்லை என்கிற நிலையை மனிதரிடத்தில் நாம் பார்க்கிறோம். வெளிச்சம் கிடைக்கவில்லை, இருள். பிரகாசம் இல்லை, இருட்டு. நாம் செல்லுகிற பாதை இப்படிப்பட்டதாகத்தான் இருக்கிறது. இதனாலே நமக்குள்ளாக பிரிவினைகள் நிறைந்து கிடக்கின்றன. நாம் எல்லோரும் பாவம் செய்தோம் என்று வேதாகமம் சந்தேகத்திற்கு இடமென்று சொல்கிறது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். எவருமே நல்லவர்கள் இல்லை. ஒருவேளை நான் நல்லவன் என்று ஒரு யூதன் சொல்வான் என்றால், இல்லை இல்லை, நீ நல்லவன் இல்லை, உன்னை பற்றி தான் நியாயப்பிரமாணம் சொல்கிறது என்று பவுல் அங்கே குறிப்பிடுகிறார். எனவே எவர் நாம் மீட்கப்பட முடியும்? பாவமே இல்லாத ஒரு நிலை இருந்தால்தான் மீட்கப்பட முடியும் என்றால் எவருமே மீட்கப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக காட்டுகின்றன. நமக்குள்ளாக இருக்கிற இந்த பிரிவினையானது ஒழிய வேண்டும். தேவனை வேண்டாம் என்று ஒதுக்குகிற தன்மை ஒழிய வேண்டும். தேவன் வேண்டாம் என்று அவரை ஒதுக்கும்போது மனிதரையும் ஒதுக்குகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். இந்த நிலை மாற்றுவதற்கு தேவன் செயல்படுகிறார். அந்த செயல்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் முதலாவதாக பார்க்க வேண்டும். ஏற்கனவே நாம் பார்த்த பிரகாரமாக மீட்பின் அடிப்படை பாவம் இல்லாத நிலை அல்ல, பாவ மன்னிப்பு தான். பாவ மன்னிப்பு கிடைத்தால்தான் நமக்கு மீட்பு இருக்கிறது. இந்த மீட்பை நாம் கிறிஸ்துவுடைய தியாக பலியின் மூலமாக இலவசமாக பெற்றுக்கொள்கிறோம். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாம் நம்ப வேண்டும். பாடுபடும் தாசனின் கவிதை என்று ஒரு கவிதையை நாம் முந்தின பாடங்களிலே படித்தோம். இயேசுவானவர் நம்முடைய தண்டனையை தன்மேலே ஏற்றுக்கொண்டார். யாரெல்லாம் அதை நம்புகிறார்களோ
அவர்களுக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்கிறது. பாவம் மன்னிப்பு மாத்திரமல்ல, ஒப்புரவாகுதலும் கிடைக்கிறது. அந்த ஒப்புரவாகுதல் நடக்க வேண்டும் என்றால் நாம் அவரோடு பேச வேண்டும். அவர் செய்த செயலின் மூலமாக நமக்கு மன்னிப்பு கிடைக்கிறது. நாம் செய்கிற தீர்மானத்தின் மூலமாக ஒப்புரவாகுதல் நிகழ்கிறது. நாம் அந்த தீர்மானத்தை செய்யவில்லை என்றால் தேவன் நம்மை கட்டாயப்படுத்த மாட்டார். ஏனென்றால் சுயாதீன சித்தத்திற்கு அந்த அளவுக்கு தேவன் முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். சுயாதீன சித்தம் இல்லாத ஒரு இயந்திரங்களாக நாம் இருப்போம் என்றால் அத்தனை பேரையும் தேவன் பரலோகத்திற்கு கொண்டு சென்று விடுவார். ஏனென்றால் எல்லோருடைய தண்டனைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆனால் அதை புரிந்து நான் உம்மை இனிமேல் பிரிந்திருக்க மாட்டேன் ஆண்டவரே, நீ நல்லவர் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்கிற ஒரு தீர்மானத்தை நாம் செய்தால்தான் நாம் அவரோடு ஒப்புரவாவோம். அதற்காக அவர் போராடி கொண்டே இருக்கிறார். ஏசாயா 59:20 பாருங்கள். மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம், இனிமேல் இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இந்த கலகம் வேண்டாம். மீறுதல் என்பது கலகம். இந்த கலகம் வேண்டாம், நான் உம்மோடு அன்பாக இருக்க விரும்புகிறேன் என்று ஒரு தீர்மானத்தை செய்துவிட்டால் தேவன் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். எப்படி உதவி செய்வாராம்? இயேசுவானவர் தம்முடைய சீடர்களோடு பேசிக்கொண்டிருந்த போது சொன்னார், நான் போன பிறகு உங்களோடு இருப்பதற்கு வேறொரு தேற்றரவாளனை நான் அனுப்புகிறேன். புதிதான ஒரு ஊழிய கூட்டத்தை ஆண்டவர் ஏற்பாடு செய்கிறார். இந்த ஊழிய கூட்டத்தை அபிஷேகம் பண்ணத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரை அனுப்ப இருந்தார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுதல் என்பது தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் மிகவும் மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஏன் ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும்? ரோமர் 5:5 தெளிவாக அதற்கான காரணத்தை நமக்கு சொல்கிறது. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டு இருக்கிறது. தேவ அன்பு நம்முடைய உள்ளத்தில் வரவில்லை என்றால் நாம் தேவனை விரோதிக்கிற விரோதிகளாக, தேவனுக்கு துரோகிகளாக, தேவனுக்கு பகைவர்களாகத்தான் இருப்போம். இந்த அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்படுவதனால்தான் நாம் தேவனை நேசிக்கிறோம், மனிதரையும் நேசிக்கிறோம். இந்த அன்பு நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்பட வேண்டும் என்றால் நம்முடைய அனுமதி அவருக்கு அவசியமாக இருக்கிறது. நாம் கேட்க வேண்டும். கேட்டால் அதை நமக்கு தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அப்படி நாம் கேட்கும்போது நமக்கு வருகிற ஆவியானவர் நம்மை விட்டு நீங்க போவது இல்லை. இது வேண்டாம் என்று அவரை தொடர்ந்து ஒதுக்கினால்தான் அவர் வேதனையோடு நீங்குவாரே தவிர மற்றபடி நம்மோடு இருந்து நமக்கு உதவி செய்வதற்கு அவர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். தேவன் தருகிற வார்த்தைகள் நம்முடைய வாயிலே இருக்கும், நம்முடைய சந்ததியின் வாயில் இருக்கும், சந்ததியின் வாயில் இருக்கும் என்றெல்லாம் தேவன் வாக்குரைத்திருக்கிறார். அது நான் அவர்களோடு பண்ணுகிற உடன்படிக்கை என்றும் சொல்கிறார். அவர் நம்முடைய சமாதானக்காரனராகி பிரிந்து கிடக்கிற 2 திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து போட்டார் என்று எபேசியர் 2:14 வாசிக்கிறோம். இயேசுவின் அன்பு இந்த பிரிவினையை தகர்க்கிறது. பிரிவினை என் உள்ளத்தில் இருக்கும் என்றால், என் சகோதரனை பார்க்கும்போது எனக்கு அவனை பிடிக்கவில்லை என்றால், அவனை விரோதிக்கிறவனாக நான் இருக்கிறேன் என்றால், ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உம்முடைய ஆவியை என் உள்ளத்தில் ஊற்றும், நான் எல்லோரையும் நேசிக்க வேண்டும் ஆண்டவரே, நான் எவரையும் வெறுக்கக்கூடாது என்று தேவனுடைய சமூகத்திலே நாம் கெஞ்சியாக வேண்டும். அந்த தீர்மானத்தை நாம் செய்வோம் என்றால் தேவன் நிச்சயமாகவே நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பிரிவினையை தகர்த்து போட்டு சமாதானத்தை உண்டு பண்ணுவார். அதை செய்ய வேண்டும் என்று தேவன் ஆர்வத்தோடு காத்திருக்கிறார். ஆனால் மற்றவர்களை பார்க்கும்போது இவர்கள் மோசமானவர்கள் என்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் என்றால் அவர்களை ஏற்றுக்கொள்ள நாம் தயங்குவோம், அவர்களை ஏற்றுக்கொள்ள நாம் மறுப்போம். இயேசுவானவர் பூமியில் இருந்தபோது எல்லா ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்பதற்காக அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பரிசேயருக்கு கோபம் வந்தது, வேதபாரகருக்கு கோபம் வந்தது, முறுமுறுத்தார்கள். இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த மனிதன் உண்மையிலேயே தீர்க்கதரிசியாக இருந்தார், தன் கால்களை தொடுகிறவள் யார் என்று அவருக்கு தெரிந்திருக்குமே என்று சீமோன் முறுமுறுத்தான் அல்லவா? அவன் மனதில் நினைத்ததை அறிந்த ஆண்டவர் எவ்வளவு பக்குவமாக தம்முடைய அன்பை அவனுக்கு வெளிப்படுத்தினார். இந்த பரிசேயர் வேதபாரகரிடத்திலும் கூட
இயேசுவானவர் உவமை ஒன்று சொன்னார். 3 உவமைகள் சொன்னார். அதில் ஒரு உவமை மிகவும் மிகவும் முக்கியமான உவமை. 2 பிள்ளைகள் தகப்பனுக்கு இருந்தார்கள். ஒருவன் தகப்பனுடைய சொத்தை எல்லாம் அழித்து விட்டான், வேசிகளிடத்தில் அழித்து விட்டான் என்றே அவர் கதை சொல்கிறார். அவன் திரும்பி வருகிறான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனை நோக்கி இந்த அப்பா ஓடி வருகிறார். இந்த அப்பா தான் நம்முடைய ஆண்டவர். ஆனால் இதை தாங்கிக் கொள்ள முடியாத அண்ணன் நல்லவன், வீட்டிலேயே இதுவரைக்கும் இருந்த நல்லவன், வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டு வீட்டுக்கு உள்ளே வரமாட்டேன் என்கிறான். பல சமயங்களிலே இந்த நல்லவனைப் போல நாம் செயல்பட்டு விடுகிறோம். இதன் பாவி இவனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் வேண்டுமானால் வெளியே இருந்து கொள்கிறேன் என்று சொல்லுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். ரட்சிப்பின் விசுவாசம் நமக்கு உள்ளே இருக்கிறது என்பதை வெளியே காட்டுவது தான் அன்பின் கிரியை. அது பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகிற வாழ்வாக இருக்கும். அன்பினால் பிரிவினை ஒழிந்துவிடும். உள்ளே விசுவாசம் இருக்கிறது என்பது தேவனுக்கு தெரியும். அதனால்தான் விசுவாசிக்கிறவனை நான் ரட்சிக்கிறேன், அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் உள்ளே விசுவாசம் இருந்து தேவனை நம்ப ஆரம்பித்து விட்டான் என்றால் ஆவியானவரை தேவன் அவனுக்கு தருகிறார். தேவனுடைய அன்பினால் அவனுடைய உள்ளம் நிறைகிறது, அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது, அவனுடைய செயல்கள் மாறுகிறது. இப்போது ஒரு போராட்டத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆவியானவர் இப்படி போ என்று சொல்லுகிறார், அவனுடைய மாம்சமோ இப்படி போ என்று வேறொரு பாதையை காட்டுகிறது. இந்த போராட்டத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த போராட்டம் நடக்கிறது என்பதை வெளியே இருக்கிறவர்கள் காணத்தகுந்த விதத்தில் அவனிடத்தில் நற்கிரியைகள் வெளிப்படுகின்றன. இந்த நற்கிரியைகள் மிகவும் மிகவும் அவசியமானவைகளாக இருக்கின்றன. அது ஏன் என்பதை சற்று நேரத்தில் நாம் பார்ப்போம். நாம் தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டோம் என்றால் நாம் என்ன செய்வோமாம்? ஏசாயா 60 சொல்கிறது, எழும்பி பிரகாசி. ஆம், நாம் எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும். உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதுவரைக்கும் இருக்கிறவனாக இல்லாமல் வித்தியாசமானவனாக காணப்படுவாய். உன்னுடைய செயல்கள் வித்தியாசமானவர்களாக இருக்கும். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று இயேசுவானவர் சொன்னார். அவருடைய மகிமை நம்மேல் வந்து நம்மிலிருந்து வெளிப்படப் போகிறது. இது நம்முடைய மகிமை இல்லை, நம்முடைய கிரியைகள் அல்ல, அவருடைய கிரியைகள். கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது என்று தான் ஏசாயத்திற்கு தெரிவித்து சொல்கிறார். அந்த மகிமை நமக்குள்ளாக இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அப்படி வெளிப்படும் போது நாம் வித்தியாசமானவர்களாக மாறுகிறோம். போன வாரம் பாடத்தில் செவ்வாய்க்கிழமை பாடத்திற்கு தலைப்பு நெருங்கிய நண்பர்கள் என்று தமிழ் பாடப்புத்தகத்தில் இருக்கிறது. ஆங்கிலத்தில் ஃபாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்று இருக்கிறது. ஃபாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்றால் உபவாச நண்பர்கள் என்று தானே மொழிபெயர்க்க வேண்டும். நெருங்கிய நண்பர்கள் என்று எவ்வாறு சொல்வது என்கிற கேள்வி சிலராலே இடத்தில் கேட்கப்பட்டது. நீங்கள் இந்த ஃபாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்கிற சொற்றொடரை கூகுளில் கொடுத்து தேடி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பதில் வருவதை நீங்கள் பார்க்க முடியும். The phrase fast friends is used to describe good, loyal friends. The example of use, the two of them had been fast friends since college. இது உபவாச நண்பர்கள் இல்லை, நெருங்கிய நண்பர்கள். லாங்மேன் டிக்ஷனரியில் ஃபாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்பதற்கு 2 people who are very friendly for a long time என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்பது ஒரு மரபு சொற்றொடர். அந்த மரபு சொற்றொடரின் அர்த்தம் நெருங்கிய நண்பர்கள் என்பது ஆகும். இதை ஒரு வார்த்தை ஜாலமாக அல்லது சொல்லாடலாக, வார்த்தை விளையாட்டாக பாடப்புத்தகத்தின் ஆசிரியர் பயன்படுத்தி இருக்கிறார். உண்மையான விசுவாசம் என்பது நெருங்கிய நண்பர்களாக இருப்பது தான். உண்மையான விசுவாசம் என்ன என்பதற்கு விளக்கம் சொல்லும்போது ஏசாயா 58 நாம் பார்க்கிற வார்த்தைகளை பாருங்களேன். அக்கிரமத்தின் கட்டைகளை அவிழ்க்கிறது, நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறது, நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறது, சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறது, பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது, துரத்தொண்டு சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறது, வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறது, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது என்று ஒரு பட்டியல் போட்டிருக்கிறார். இதையெல்லாம் ஒரு சட்டமாக நீங்கள் எழுதி வைத்து கொண்டு சென்று செய்தீர்கள் என்றால் ஒரு காலத்தில் செய்ய முடியாது. ஆனால் இந்த அவசியங்கள், இந்த தேவைகள் இருக்கிற மனிதன் உங்களுடைய நெருங்கிய நண்பன் என்பதை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். யாரும்
இப்படி நட, இப்படி செய் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்களாகவே அதை செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். உங்கள் நண்பன் துரத்துண்டால் உங்கள் வீட்டில் அவனை சேர்த்துக் கொள்வீர்கள். உங்கள் நண்பனுக்கு வஸ்திரம் இல்லாதிருந்தால் அவனுக்கு வஸ்திரம் கொடுப்பீர்கள். உங்கள் நண்பன் பசியோடு இருந்தால் அவனுக்கு உணவு கொடுப்பீர்கள். உண்மையான நட்பு அப்படிப்பட்டது தானே. அதுதான் உண்மையான விசுவாசம். அப்படிப்பட்ட அன்புடையவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பது தான் தேவனுடைய ஆசை. நம் உள்ளத்திற்குள்ளாக தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்ட மாத்திரத்தில் இவன் விசுவாசம் உள்ளவன் என்பதை தேவன் புரிந்து கொள்கிறார். பாடப்புத்தகம் சொல்கிற இந்த வார்த்தைகளை கவனிங்களேன். நம் மனதில் உள்ள விசுவாச எண்ணங்களை தேவனால் புரிந்து கொள்ள முடியும். அதனால் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினால் நீதிமான் வாழ்கிறான். ஆனால் அவரை போல புரிந்து கொள்ள முடியாத சிருஷ்டிகள் இருக்கிறார்கள். நம்முடைய உடன் நண்பர்களுக்கு கூட தெரியாது, உடன் விசுவாசிகளுக்கு தெரியாது, உடன் மனிதர்களுக்கு தெரியாது, பரலோக ஜீவிகளுக்கு தெரியாது. அவர்களும் நம்மை புரிந்து கொள்வதற்காக நம் கிரியைகளை ஆதாரங்களாக நியாயத்தீர்ப்பில் தேவன் பயன்படுத்தப் போகிறார். இந்த மனிதனை பாருங்கள். உலகத்தில் உள்ளவர்களை எல்லாம் தன்னுடைய நெருங்கிய நண்பர்களாக அவன் பார்த்தான். அவன் எப்படி செயல்பட்டு இருக்கிறான் என்று பாருங்கள். அவன் நம்ப தகுந்தவன் என்று இவற்றை ஆதாரங்களாக பாவம் செய்யாத ஜீவிகளிடத்திலே ஆண்டவர் காண்பித்து அவர்களை நம்மோடு ஒப்புரவாக்குவதற்கு தேவன் நம்முடைய கிரியைகளை பயன்படுத்துகிறார். ஆனால் இந்த கிரியைகள் ஒன்றையும் நான் செய்யாதிருக்கும் போதே என் தேவன் என்னை ஏற்றுக்கொள்கிறார் என்பதுதான் உண்மை. ஆனால் இந்த கிரியைகளை நாம் பரிசுத்தமாகுதல் என்கிறோம், தேவன் ஏற்றுக்கொள்ளுதலை நீதிமானாகுதல் என்கிறோம். நீதிமானாக்கப்பட்ட நாம் பரலோகத்திற்கு போக தகுதி பெற்று விடுகிறோம். நாம் வாழ்நாள் முழுவதும் நாம் பரிசுத்தமாகிக் கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இந்த கிரியைகள், நெருங்கிய நண்பர்களாக வாழ்கிற இந்த கிரியைகள் நம்மை வெளிப்படுவதற்கு காரணம் அவருடைய மகிமை. நம்மை வெளிப்படுவது அவருடைய வெளிச்சம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று ஏசாயா 63 வாசிக்கிறோம். இந்த உன் என்பது தேசம், விசுவாசிகள், சியோன் என்றெல்லாம் நாம் சொல்லலாம். ஆனால் தேசம் தவறலாம், சியோன் தவறலாம், தனி விசுவாசி தவறிவிடலாம். ஆனால் இன்னொருவர் இருக்கிறார், அவர் தேசங்களால் விரும்பப்பட்டவர். அவருடைய வெளிச்சம் நம் மூலமாக பிரகாசிக்கிற காரணத்தினால் அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் நிச்சயமாகவே இந்த உலகத்தின் மக்களுக்கு வெளிச்சமாக இருப்போம். அவர்கள் நம்மில கிறிஸ்துவை பார்ப்பார்கள். தேசங்கள் கிறிஸ்துவை விரும்புகின்றன. கிறிஸ்தவர்களை ஒதுக்கினாலும் கிறிஸ்துவை தேசங்கள் விரும்புகின்றன. எப்போது கிறிஸ்து என்னிலே வெளிப்படுகிறாரோ, என்னில் உதிக்கிற வெளிச்சம் அவருடைய வெளிச்சமாக எப்போது இருக்கிறதோ அப்போது என் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்படும். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் நம்மை அழைக்கிறார். ஆம், நாம் அன்புள்ளவர்களாக மாறினோம் என்றால் மற்றவர்களையும் அந்த அன்பிற்கு அழைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆபிரகாமுக்கு இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிப்பேன், அந்த 2 ஆசீர்வாதத்திற்கும் மூலமொழியிலே ஒரே வார்த்தை தான் வருகிறது. ஆனால் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் என்பதில் சபிக்கிறவன் என்பதற்கு வருகிற வார்த்தை வேறு, சபிப்பேன் என்பதற்கு வருகிற வார்த்தை வேறு. அதை நாம் சரியாக மொழிபெயர்க்க வேண்டும் என்றால் உன்னை அசட்டை பண்ணுகிறவனை முற்றிலும் அழிப்பேன் என்று மொழிபெயர்க்கலாம். என்ன அர்த்தத்தில் அவர் சொல்லுகிறார்? நீ ஆபிரகாமை அசட்டை பண்ணி விட்டாய், அதனாலே நான் உன்னை அழிக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லப் போகிறாரா? இல்லை இல்லை இல்லை, அது இல்லை, அப்படி இல்லை. தம்மை அசட்டை பண்ணுகிறவனை கூட அவர் தேடிக்கொண்டு தானே இருக்கிறார். நாம் எத்தனை முறை அவரை அசட்டை பண்ணியிருக்கிறோம், நம்மை அழித்து விடுகிறாரா? இல்லையே. அப்படியானால் இங்கே என்ன சொல்லுகிறார்? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை பற்றி சொல்லும்போது தேவன் இவ்வாறு சொல்லுகிறார். ஆபிரகாம் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார்.
ஒன்று சொல்லுவான் எல்லாத்தையும், கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று. அதை அசட்டை பண்ணினால் அழிவு நமக்கு நிச்சயமாக வரும். அதைத்தான் அங்கே அவர் அப்படி சொல்கிறார். என்னை ஒருவன் சபித்து விட்டான், தேவன் அவனை அழிக்கப் போகிறார் என்றெல்லாம் நினைத்து கொண்டிராதிருங்கள். அப்படி நீங்கள் நினைத்தால் சில சமயங்களில் இரக்கமுள்ள நியாய தீர்ப்பு நமக்கு கிடைக்காமல் போய்விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு ஊழியக்காரனை ஒருவன் அசட்டை பண்ணினால் அந்த ஊழியக்காரன் கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று நமக்கு கற்றுக் கொடுப்பதினால அவருடைய வழியை நாம் அசட்டை பண்ணுகிறோம். அதன் விளைவாக நாம் ரட்சிப்பை இழந்து நித்திய அழிவை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஊழியக்காரனுக்கு தேவன் வைத்திருக்கிற மகிமை எவ்வளவு பெரியதுன்னு பாருங்கள். எனவே மக்களுக்கு தேவன் மேல் இருக்கிற பிரிவினையை போக்குவதற்கு நாம் உழைக்க வேண்டும். தேவனுடைய வழிதான் நல்லது, அந்த வழியின்படி நடப்பது நமக்கு இறுதியிலே நன்மை தரும் என்கிற உண்மையை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து மக்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய பிரிவினையை ஒழிப்பதற்கு நாம் தேவனோடு கூட சேர்ந்து உழைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயேசுவானவர் என்ன ஒரு வேலையை செய்தார் என்பதை குறித்து ஏசாயா 61 சொல்கிறது. அது சொல்லப்பட்டிருப்பது யூபிலி ஆண்டு நிகழ்ச்சி என்பதை நாம் பார்க்க முடிகிறது. முதல்ல ஏசாயா சொல்வதை நாம் பார்ப்போம். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தல், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கூறுதல், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறுதல், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை கூறுதல். ஒருமுறை இயேசுவானவர் நாசரேத் ஜெபாலயத்தில் ஏசாயாவில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை வாசித்து கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை கூறுதல் என்கிற இடத்துல நிறுத்திவிட்டு அவர் சொன்னார், உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்று சொன்னார். இயேசுவானவர் இந்த பூமியில் இருந்தபோது இவற்றையெல்லாம் செய்வதற்குத்தான் அவர் வந்திருந்தார். அடுத்து நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும் என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. அதை அவர் அப்போது செய்யாததினாலே அதை பற்றி சொல்லாமல் நிறுத்தி விடுகிறார். அது தொடர்ந்து வருகிற மற்றவற்றையும் இயேசுவானவர் இந்த பூமியில் இருந்தபோது செய்யத்தான் செய்தார். துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்தல், சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்துதல், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுத்தல், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுத்தல், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுத்தல். அவர்கள் எல்லாரும் தேவன் நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு காத்திருந்தார். இதெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். சாம்பலை மேலே போட்டு கொண்டிருந்தால் அசிங்கமாக இருக்கும், ஆனால் சிங்காரத்தை தர ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். துயரத்தோடு இருக்கிறவர்களுக்கு மகிழ்ச்சியை தர ஆயத்தமாக இருக்கிறார். வேதனையோடு இருக்கிற மக்களுக்கு தேவனை துதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தருவதற்கு ஆயத்தமாக இருந்தார். இதையெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தானே ஆண்டவர் அடையாளமாக செய்யும்படியாக சொல்லியிருந்தார். லேவியராகமம் 25ஆம் அதிகாரத்திலும் உபாகமம் 15ஆம் அதிகாரத்திலும் இதை பற்றிய தகவல்களை வாசிக்கிறோம். நேரம் இருக்கும்போது இந்த 2 அதிகாரங்களையும் கவனமாக வாசித்து பாருங்கள். தேசம் கர்த்தருக்கென்று ஓய்வு கொண்டாட வேண்டும். இந்த ஓய்வு அல்லது இளைப்பாறுதல் என்பது வேதாகமத்திலே மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு கருத்து ஆகும். நாம் இளைப்பாறுகிறவர்களாக, ஓய்வு கொண்டாடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஆசையாக இருந்திருக்கிறது. 7ஆம் வருஷத்தில் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும், தேசத்திற்கே ஓய்வு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். அப்படியானால் என்ன அர்த்தம்? தேசத்தின் ஓய்விலே பயிராகிறது உங்களுக்கு ஆகாரமாக இருப்பதாக. அதாவது அந்த ஓய்வு வருஷத்தில் இவர்கள் எதுவும் பயிர் செய்யக்கூடாது. ஆனால் தானாக அங்கே முளைத்து பயிராகும் அல்லவா? திராட்சை கொடி இருக்கிறது என்றால் திராட்சை கனிகள் தானாக வரும். ஒலிவ மரத்தில் ஒலிவ கனிகள் தானாக வரும். அவற்றையெல்லாம் நீ சேர்க்கக்கூடாது, சேகரிக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லிவிடுகிறார். வேலைக்காரன், வேலைக்காரி, கூலிக்காரன், அந்நியன் அவர்கள் அதை எடுத்து பயன்படுத்தலாம். 6ஆம் வருஷத்தில் ஆண்டவர் என்ன செய்வாராம்? உனக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். இந்த 6ஆம் வருஷம் அனுக்கிரக வருஷம். அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். நீங்கள் 8ஆம் வருஷத்தில் விதைத்து 9ஆம் வருஷம் மட்டும் பழைய பலனிலே சாப்பிடுவீர்கள். அதன் பலன் விளையும் வரைக்கும் பழைய பலனை சாப்பிடுவீர்கள் என்பதாக சொல்கிறார். அனுக்கிரக வருஷம், விடுதலை வருஷம் வருவதற்கு முன்னராக இருக்கக்கூடிய வருஷம் அனுக்கிரக வருஷம். ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற ஒரு வருஷம். விடுதலை கிறிஸ்துடைய 2ஆம் வருகையில் வரப்போகிறது. அந்த விடுதலை வருவதற்கு முந்தின வருஷமாகி இந்த நாட்கள்
அனுக்கிரக வருஷமாக, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிற வருஷங்களாக இருக்கின்றன. பிறனுக்கு கடன் கொடுத்தவன் எவனும் கர்த்தர் நிமித்த விடுதலையை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அது விடுதலை வருஷம். யூபிலி வருடம் வரும்போது நிலத்தை வாங்கியிருந்தால் அந்த நிலத்தை திரும்ப நிலத்துக்கு உரியவனுக்கே கொடுத்து விட வேண்டும். எல்லோரும் அவரவருடைய காணியாட்சிக்கு சென்று விட வேண்டும். இது யூபிலி வருடம். இப்படியெல்லாம் ஏற்பாடுகளை ஆண்டவர் செய்து வைத்திருக்கிறார். நீங்கள் அந்த அதிகாரங்களை வாசித்து தேவன் எந்த அளவிற்கு இந்த மனிதர்கள் மேலே அக்கறை உடையவராக இருந்திருக்கிறார் என்பதை பாருங்கள். ஆனால் மனிதர்கள் இந்த வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தவில்லை. அந்த காலத்தில் மெசபத்திய அரசர்கள் கூட இது மாதிரி அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது மக்களுடைய பழைய கடன்களை எல்லாம் ரத்து செய்து விடுவது வழக்கமாக இருந்தது. இன்றைக்கு கூட நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கடன்களை எல்லாம் ரத்து செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் அல்லவா? அதுபோல் அந்த காலத்திலும் நடந்திருக்கிறது. ஆனால் 7 வருடங்களுக்கு ஒரு முறை, 50 வருடத்திற்கு ஒரு முறை என்கிற ஏற்பாட்டையெல்லாம் வைத்து எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் செய்திருந்த ஏற்பாடுகள் எல்லாம் எவ்வளவு மிக மிக மேன்மையானவைகளாக இருக்கின்றன. சமுதாயத்தில் உள்ள மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற அக்கறை தேவனுக்கு இருந்தது. இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். மேசியா என்னவெல்லாம் செய்வார் என்பதை குறித்து நாம் வாசித்தோம். நமக்கு இருக்கக்கூடிய திறமையின் அடிப்படையில் நாம் என்ன செய்ய முடியுமோ அவற்றை நாம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை தானே. என்னவெல்லாம் செய்யலாம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இதை கட்டளையாக எடுத்துக்கொள்ளாமல் அன்பினால் செயல்படுகிற ஒரு செயலாக நாம் பார்க்க வேண்டும். அன்பு இருந்தது என்றால் நாம் நிச்சயமாக அப்படி செயல்படத்தான் செய்வோம். அப்படி செயல்படும்போது இந்த தேவன் மேல் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரிவினை ஒழியும் என்பதிலே சந்தேகமில்லை. மனிதர்கள் அநேகர் ஒருவருக்கொருவர் அன்புடையவர்களாகவும் மாறுவார்கள். ஆனால் எல்லா மனிதர்களும் மாறிவிடுவார்களா என்றால் அப்படி நடக்கப் போவதில்லை. எனவே 2ஆம் வகையான இந்த பிரிவினை ஒழிப்பு அவசியமாக இருக்கிறது. பலர் அன்பு காட்ட மறுக்கிறார்கள். அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூற என்னை அனுப்பினார் என்று குறிப்பிடுகிறார். ஏசாயா 59:15 நாம் ஒரு வாசிக்கிறோம். பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். தீமை செய்யக்கூடாது என்று ஒருவன் தீமை செய்வதை நிறுத்தும்போது அவன் கஷ்டப்படுகிறான். நல்லவர்களுக்கு இது போன்ற பாதிப்பு நிகழும்போது கர்த்தர் நியாயமில்லை என்று விசனப்படுகிறாராம். சரி, இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். சரி, இவன் வேலை செய்யலை, ஆண்டவரத்திலாவது ஆண்டவரை நீங்கள் உதவி செய்யுங்க, இப்படிலாம் நடக்குதே, இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லை. அதனால் அவருடைய பயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியை அவரை தாங்குகிறது. அவருடைய கைகள் ரட்சிப்புக்காக செயல்பட போகிறது. அவருக்கு என்ன ரட்சிப்பு தேவை? அவருடைய பிள்ளைகளுக்கு தான் ரட்சிப்பு தேவை. ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு என்றால் அது அவருக்கு ரட்சிப்பு என்று சொல்கிறார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது என்னை என் ஆண்டவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்பதை என்னாலே பார்க்க முடிகிறது. எனக்கு ரட்சிப்பு உண்டு என்றால் அது அவருக்கு ரட்சிப்பான். அவருடைய நீதி என்னை தாங்கும் போது அது அவரையே தாங்குகிறது என்று அவர் பார்க்கிறார். தம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ரட்சிப்பு தம்முடைய ரட்சிப்பு என்று தேவன் பார்க்கிறார். அதாவது பொல்லாதவர்கள் தேவனுடைய பிள்ளைகளை தொடும்போது, அவர்களை அழிக்க பார்க்கும்போது தேவன் தம்மை அவர்கள் அழிக்க பார்ப்பதாக பார்க்கிறார். நீங்கள் தேவனை நம்பலாம். அவர் நிச்சயமாக நீதியை சரிக்கட்டுவார். நல்லவருக்காக அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை பாருங்கள். அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பு எனும் சீராவை தமது சிரசிலே தரித்து நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி வைராக்கியத்தை சால்வையாக பொறுத்து கொண்டார். நீதி சரிக்கட்டுதல், அநியாயம் செய்யப்படும்போது அந்த அநியாயத்துக்கான மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று தேவன் கவசங்களை எல்லாம் அணிந்து கொண்டு யுத்தத்திற்கு வருகிற ஒரு வீரனாக காட்டப்படுகிறார். கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார். தம்முடைய சத்துக்களிடத்தில் உக்கிரத்தை சரிக்கட்டி தம்முடைய பகைஞருக்கு தக்க பலனையும் தீவுகளுக்கு தக்க பலனையும் சரிக்கட்டுவார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறார். ஒன்று, நமக்குள்ளாக பிரிவினை ஒழிய வேண்டும். அப்போது நம் நண்பர்களாகி விடுவோம். அப்படி அந்த பிரிவினையை ஒழிப்பதற்கு நமக்கு விருப்பம் இல்லை என்றால் நம்மையே ஒழித்து அந்த பிரிவினையை ஒழிப்பதற்கு தேவன் தயங்க மாட்டார். அதைத்தான் இந்த வசனங்கள் காட்டுகின்றன. வெள்ளம்போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். நம்மை பாதுகாப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார்.
ஆம், நாம் நிச்சயமாக தேவனுடைய உதவியினாலே ரட்சிப்பை பெற முடியும். தங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பிரிவினையை ஒழிக்க மறுக்கிறவர்கள் ஒழிக்கப்படுவதன் மூலமாக பிரிவினை ஒழிக்கப்படும். 2 வகையான பிரிவினை ஒழிப்பை பார்த்தோம். ஒன்று, பிரிவினை ஒழிந்து நாம் அன்புள்ளவர்களாக மாறிவிடுவோம். அன்புள்ளவர்களாக மாறுவதற்கு நாம் மறுத்தோம் என்றால் நாம் அழிக்கப்படுவோம். அவ்வாறு பிரிவினை ஒழிக்கப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் பிரிவினை எவ்வாறு ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். தேவனை நாம் நம்பினால், தேவனை நாம் சார்ந்து நின்றால் நிச்சயமாகவே அன்பு நம்முடைய உள்ளத்தை நிரப்பும். நாம் வித்தியாசமானவர்களாக இருப்போம். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே எத்தனை போராட்டங்கள் நமக்கு மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது தேவனை நாம் தவறாக புரிந்து கொண்டு அவரை விட்டு விலகி ஓடத்தானே நாம் பார்க்கிறோம். அதிலிருந்து வெளியே வர வேண்டியது எவ்வளோ அவசியம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். எலன் கவுல்ட் ஹாமன் என்று ஒரு தேவனுடைய ஊழியக்காரி தேவனுக்காக அற்புதமான வேலைகளை செய்திருக்கிறார். அவருக்கு ரட்சிப்பை புரிந்து கொள்ளுதலில் இருந்த போராட்டத்தை அவர் எழுதிய புத்தகங்களிலும் அவரை பற்றி எழுதப்பட்ட புத்தகங்களிலும் நாம் பார்க்க முடிகிறது. 9 வயதிலே அவருக்கு ஒரு விபத்து நேரிட்டது. கூட படித்த ஒரு சிறுமி கல்லை எடுத்து எறிந்தபோது அந்த கல் முகத்தில் பட்டு மிகுந்த கஷ்டத்தை அந்த சிறுமி அடைய வேண்டியது இருந்தது. பல நாட்கள் சுயநினைவு இல்லாமல் படுத்த படுக்கையில் அந்த பெண் இருந்திருக்கிறார். அடுத்த 6 வருடங்கள் அவருக்கு போராட்டமான வருடங்களாக இருந்தன. 3 நிலைகளிலே அவருடைய மனமாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. 1, மரணப்படுக்கையில். 2, நீதிமானாகுதல் என்பதை அவர் புரிந்து கொள்ளுதலில். 3வது, தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளுதலில். அது எப்படியெல்லாம் நிகழ்ந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். சுபாவமாகவே கொஞ்சம் பெருமையுள்ள பெண் தான் இந்த சிறுமி. தனக்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய பிரச்சனைகளை அவர் வெளியே தெளிவாக காட்டிக்கொள்வதில்லை. கவலை இருந்தாலும் தனக்கு கவலை இல்லாதது போல காட்டிக்கொள்ளக்கூடிய தன்மை அவரிடத்தில் இருந்தது. அவர் சொல்லுகிறார், இந்த விபத்து மாத்திரம் எனக்கு நேரிட்டு இருக்கவில்லை என்றால் இந்த உலகத்தை நான் நாடி சென்றிருப்பேன், இயேசுவை நாடி வந்திருக்க மாட்டேன் என்று குறிப்பிடுகிறார். கல் எறிந்தபோது மூக்கு உடைந்து விட்டது. இரத்தப்போக்கு அதிகமாக இருந்ததுனால 3 வாரங்கள் சுயநினைவில்லாமல் இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு பல வாரங்கள் படுத்த படுக்கையிலே இருக்க வேண்டியது இருந்தது. எலும்பும் தோலுமான ஒரு நிலைக்கு மாறிவிடுகிறார். செத்து போய் விடுவோம் என்கிற எண்ணம் அவருக்கு வருகிறது. 2 ஆண்டுகள் அதற்கு பிறகு சரியாக மூக்கின் மூலமாக சுவாசிக்க முடியவில்லை. கைகள் நடுங்கின. ஒரு கோப்பையிலிருந்து இன்னொரு கோப்பைக்கு தண்ணீரை ஊற்றக்கூட முடியாத அளவிற்கு கைகள் நடுங்கும். தண்ணீர் சிந்திவிடும். புத்தகத்தை வாசிக்க முடியாது. 16 வயதிலே காச நோய் வந்து விடுகிறது. அடிபட்டு அவர் படுக்கையில் இருந்தபோது வெளியே சென்றிருந்த அப்பா அந்த பெண்ணை பார்த்தபோது தன் மகள் என்கிற அடையாளத்தை அவரால் கண்டுகொள்ள முடியாத அளவிற்கு அவருடைய முகம் செய்திருந்தது. முதலாவதாக கண்ணாடியில் பார்த்தபோது என்னுடைய தோற்றம் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. என் முகமே மாறிவிட்டது. என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என் வாழ்நாள் முழுவதும் இந்த முகத்தோடு வாழப்போகிறேனா என்கிற கேள்வி என்னை மிகவும் பாதித்தது என்று குறிப்பிடுகிறார். இளம் வயதிலே ஒரு பெண் தன்னுடைய தோற்றம் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதை பார்க்கும்போது எந்த அளவிற்கு வேதனை இருந்திருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். கூட இருந்த சிநேகிதர்கள் அவளை ஒதுக்கினார்கள். அவள் பார்ப்பதற்கு அழகாக இல்லை. இதெல்லாம் அவருக்கு மிகுந்த மன வேதனையை உண்டாக்கி இருக்கின்றது. ஆனால் இந்த வேதனைகளை எல்லாம் தாண்டி இயேசுவை அழகானவராக பார்த்து இந்த இயேசு எனக்கு போதும் என்கிற ஒரு தீர்மானத்திற்கு அவர் வந்தபோது ஆண்டவராலே அற்புதமான முறையில் பயன்படுத்தப்பட்டார். இந்த மாற்றங்கள் 3 நிலையில் வந்தன என்பதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். முதலாவதாக படுக்கையில் இருந்தபோது 9 வயதிலே செத்து போய் விடுவோம் என்கிற நிலை வந்தபோது, ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும், என் பாவங்களை மன்னியும் என்று ஜெபித்தார். அப்போது மனதில் ஒரு சமாதானம் வந்தது. பாவங்களை தேவன் மன்னித்தார் என்கிற எண்ணம் ஒரு சமாதானத்தை கொடுத்தது. நான் இறந்தாலும்
ஆண்டவரோடு இருப்பேன் என்கிற எண்ணம் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. ஆனால் சாகவில்லை. 3 வருடங்கள் ஆகின. எழுந்து நடமாட ஆரம்பித்தாகிவிட்டது. இது சாகப் போவதில்லை, வாழ வேண்டும். இப்படிப்பட்ட முகத்தை வைத்து கொண்டா வாழ வேண்டும்? படிக்க முடியவில்லை. ஏன் இந்த கடவுள் இப்படி செய்தார்? கடவுளுக்கு விரோதமாக கோபம் கொந்தளித்தது. ஏன் ஏன் என்கிற கேள்வி அவரை மிகவும் வாட்டியது. புத்தகங்களை வாசிக்க முடியாது. வாசித்த சில புத்தகங்களை பார்க்கும்போது சிறு வயதிலேயே பெண்கள் எந்த அளவுக்கு பக்தியுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை போற்றி புகழ்ந்து எழுதியிருக்கிற புத்தகங்களை வாசித்ததினாலே நான் அப்படி இல்லையே, என் கதி என்ன ஆகப் போகிறது என்று வேதனைப்பட ஆரம்பித்தார். நரகம் என்று ஒன்று இருக்கிறது, அங்கே நித்தியமாக மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று யோசித்த மாத்திரத்தில் எவ்வளோ கொடூரமான கடவுள் இவர்! இந்த உலகத்திலேயே என்னை நிம்மதியாக வாழ விடவில்லையே, இந்த அளவிற்கு கஷ்டம் வந்து விட்டது. அங்கே போய் நான் நித்தியமாக கஷ்டப்பட வேண்டுமா என்று வேதனைப்பட ஆரம்பித்தார். வில்லியம் மில்லர் என்பவர் 2ஆம் வருகை குறித்து பிரசங்கம் பண்ணினார். அவ்வளவுதான், முடிந்தது. நான் பரிசுத்தமாக இல்லை, நான் பரலோகத்திற்கு செல்ல முடியாது என்கிற வேதனை தான் அவருடைய உள்ளத்தை வாட்டியது. 1841ஆம் ஆண்டில் கோடை காலத்தில் ஒரு முகாமிற்கு சென்றிருந்தார். மெத்தடிஸ்ட் சபை நடத்திய ஒரு முகாம். அந்த முகாமில் விசுவாசத்தினாலே நீதிமானாகுதலை குறித்து போதகர் எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வைத்து பேசினார். நான் ராஜாவிடத்தில் போகிறேன், சட்டம் அதற்கு அனுமதிக்காது, நான் செத்தாலும் பரவாயில்லை, நான் போகிறேன் என்று எஸ்தர் சென்றதை குறித்து அவர் பேசினார். அப்போது அவர் சொன்னார், இந்த உலகத்து அரசன் முன்னராக அவள் சென்று சாதித்தது போல நாமும் சாதிக்கலாம். நாம் அவரிடத்தில் போவதனாலே நாம் எதையும் இழந்து போகப் போவது இல்லை. அவரிடத்தில் போகவில்லை என்றால் நாம் சாகத்தான் போகிறோம், அழித்தான் போகிறோம். போய்த்தான் பாருங்களேன், பயப்பட தேவையில்லை, தேவன் உங்களை மன்னிப்பார் என்று அவர்களை ஊக்குவித்தார். அப்போது தங்களை ஒப்படைக்கும்படியாக ஆயத்தமுள்ளவர்கள் முன்னே வாருங்கள் என்று சொன்னபோது எலனும் சென்று மனதில் ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொண்டார். ஆனால் அவருடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி எழும்பியது. இது என்ன மார்க்கம்? நீ அப்படியே வா, உன் பாவத்தை மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இது எப்படி சரியாக இருக்க முடியும்? ஒருவேளை நான் தவறாக புரிந்து கொண்டேனோ என்கிற எண்ணம் என்னை வாட்டியது என்று சொல்கிறார். இன்றைக்கும் அநேக விசுவாசிகளிடத்தில் இருக்கக்கூடிய போராட்டம் இதுதான். பரிசுத்தமாகுதல் என்பதை குறித்து தவறான எண்ணம் அப்போது மெத்தடிஸ்ட் சபையில் உபதேசிக்கப்பட்டது. ஒரு வினாடியிலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு விடுவோம், அதற்கு பிறகு நாம் பாவமே செய்ய மாட்டோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கும் அப்படி சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பாவமே செய்யாதவர்களை நான் பார்க்க முடிவதில்லை. பாவமே செய்யக்கூடாது என்று பேசுகிறவர்களைத்தான் பார்க்கிறேன். நரக அக்கினி, தேவன் கொடூரமானவர் என்கிற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் இருந்தது. இந்த எண்ணங்கள் எல்லாம் அவருக்கு சமாதானத்தை தரவில்லை. லீவை ஸ்டாக்மேன் என்கிற ஒரு போதகரிடத்தில் பேசும்படியாக எலனை அவருடைய அம்மா கேட்டுக்கொண்டார். அப்போது எலனுக்கு வயது 16. இவருக்கும் காசநோய் இருந்தது, அந்த போதகருக்கும் காசநோய் இருந்தது. ஒருவர் சொல்லுகிறார், இந்த போதகரும் விசுவாசியும் இருமிக்கொண்டே தேவனை குறித்து பேசினார்கள் என்று குறிப்பிடுகிறார். தேவன் எவ்வளவுக்கு அன்புள்ள தேவன் என்பதை அந்த போதகர் இந்த ஊழியக்காரிக்கு காட்டினார். தேவன் நல்லவர் என்பதை புரிந்து கொண்ட போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நீ மன்னிக்கப்படாத பாவத்தை நீ செய்யவில்லை. தேவன் அன்புள்ள தகப்பன், எவருடைய அழிவையும் அவர் விரும்புவது இல்லை. உன்னுடைய வாழ்க்கையின் கஷ்டங்கள் கூட உனக்கு நன்மையாக முடிவதற்காகத்தான் தேவனால் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. எலன், சந்தோஷமாக போ, இயேசுவை நம்புகிற நம்பிக்கையோடு வீட்டுக்கு போ. அவர் தம்முடைய அன்பை உனக்கு தராமல் இருக்கவே மாட்டார் என்று சொல்லி அனுப்பினார். தேவனுடைய அன்பை அந்த நாளிலே தான் புரிந்து கொண்டதாக எலன் குறிப்பிடுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பெண்ணுடைய போராட்டத்தை போல இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வேளை போராட்டம் இருக்கலாம். ஐயோ, நான் இப்படி இருக்கிறேனே, தேவன் என்னை இப்படி ஏற்றுக்கொள்வார் என்கிற எண்ணம் ஒரு வேளை இருக்கலாம். சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீர்கள். தேவ அன்பு உங்களுடைய உள்ளத்திலே ஊற்றப்படட்டும். அந்த அன்பை மற்றவர்களிடத்தில் நீங்கள் காட்டுங்கள். உங்களிடத்திலிருந்து இந்த அன்பு பிரவாகித்து ஓடட்டும். தேவன் நல்லவர் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். நாம் உலகத்திற்கு வெளிச்சமாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
நம்முடைய போராட்டங்களில் தேவ அன்பை புரிந்து கொண்டு வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம ஒப்படைப்போமா? எங்கள் அன்பை பிதாவே, உம்மிடத்தில் எங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய குணத்தை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. நீர் எங்களை ஒதுக்குவதே இல்லை ஆண்டவரே, எங்களை ஒதுக்குவதே இல்லை. நாங்கள் தான் ஒதுக்குகிறோம். எங்கள் பாவத்தை மன்னி எங்களை ஏற்றுக்கொள்ளும். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.